கழுத்தில் டை, கையில் பை, வாயில் மெய். ஏன்னா நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது இருக்கிற ஃபேக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், டாக்குமெண்ட்டை காமிச்சு கொடுக்குறோம். எகைன் ஒரு தடவை வந்து வாங்கிட்டாங்கன்னா கஸ்டமர் அதுக்கப்புறம் திரும்ப அபிஎஸ்டேட்டை மறக்க மாட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய பிஸ்னஸில் 75% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். நிறையா ப்ராஜெக்ட் வந்து ஒரே நல்ல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் நிறையா பண்ணியிருக்கோம். சாட்டர்டே விளம்பரம் கொடுப்போம், அடுத்த நாள் வந்து தேங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். ஒரே நல்ல ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2000 ஜனவரி போல் நான் மொபைல் வாங்கின ஒரே நம்பர் தான், இன்றைக்கி அதே நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த எந்த காலையும் மிஸ் பண்ண மாட்டோம் கஸ்டமர், எஸ்பெஷலி ஏன்னா ஏதாவது ஒரு அன்னோன் நம்பராக வந்தால் கூட ஜென்ரலாக வந்து அன்னோன் நம்பர் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னோன் நம்பர் தான் யாராவது கஸ்டமர்ஸ் வருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தீப்ஷி பிளஸ். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பர்சன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ திரு டாக்டர் எஸ் இளங்கோ அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இவரை பற்றி வந்துட்டு நான் இப்போதைக்கு ஒரு வாரத்தில் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அபி எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அந்த கம்பெனியை பற்றி நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இருக்கட்டும், 25 வருஷம் இருக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் அட் ஆல். நீங்கள் வெற்றிகரமாக 25 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி அது வந்துட்டு, ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட், அந்த 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு தருணம்? ஆக்சுவலாக 25 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/3 ஆஃப் த லைஃப் மாதிரிங்க. ஒரு 1/4 நூற்றாண்டு. 25 வருஷம் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். எனக்கு வந்து இப்போ நேற்று ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் 25 வருஷம் ஓடுனதே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் 25 வருஷன்றது இஸ் ஜஸ்ட் பிகினிங்காக தான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, எப்போவுமே வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்கும் போது வளர்றது தெரியவே தெரியாது, திடீர்னு பார்த்தா வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு இருக்குது. நீங்கள் இந்த கம்பெனி ஆரம்பித்தப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக அனுபவித்து ரசித்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த 25 வருஷங்களை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மனசுக்குள்ள? எனக்கு வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் சேல்ஸ்மேனாக வேலை பண்ணேன். எஸ், அந்த பீரியட் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். காரணம் வந்து இந்த 12 வருஷம் நான் சேல்ஸ்மேனாக வேலை பண்ணது வந்து ஹைலி ஒரு பயங்கர டெடிகேஷனாக வேலை பண்ணோம். ரியல் இன்வால்மெண்ட். அதான் என்னுடைய லைஃப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ரசித்த ஒரு காலங்கள், சந்தோஷமான இருந்த காலங்கள், உங்களுடைய ப்ளூமிங் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்கிறது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த 12 வருஷம் சேல்ஸ்மேன் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் கேள்விப்படுறேன். வாட் மேக்ஸ் இட் ஸோ ஸ்பெஷல் சார்? காரணம் என்னென்னா, எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் அப்படிங்கும்போது நான் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு அழியாத ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம். இது லைஃப் டைமுக்கு வந்து நம்ம ஒரு பொருளை கொடுக்கணும்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆஃப்டர் சம் டைம் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து அன்றைக்கி இளங்கோ கொடுத்தாரு, இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, என் கொள்ளு பேரன் பேத்தி அனுபவிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேசிச்சு பண்ணது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சேல்ஸ்மேன் அப்படின்னா பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம். ஆமாம். இப்போ ஒரு வேலை அப்படின்னா ஒரு ஸ்டீரியோடைப்பாக ஒரே ஜாபாக இருக்கும். ஆனால் இது வந்து பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது வி காட் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வருது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதனால் அதை ரொம்ப ரசித்து நேசித்து பண்ணுறோம். அதில் சக்ஸஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபினான்ஷியல் இன்கமும் கிடைக்குது. அதனால் அதில் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணது, அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 12 வருஷம் ஒரு மிகப்பெரிய கோல்டன் பீரியட் வாங்க. இப்போ வந்துட்டு சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இப்போ இருக்குது. இதே நீங்கள் சொல்லி 12 வருஷம் சேல்ஸ், 25 வருஷம் மேக்ஸ் வேறு தெரியல, வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ சார், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சேல்ஸ்ன்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். பிகாஸ் டோர் டு டோர் சேல்ஸ் தான் அப்போ இருந்திருக்கும். அப்போ நீங்கள் எப்படி அந்த ஒரு ஃபார்மேட்டை அப்ரோச் பண்ணீங்க? நீங்கள் அவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் அது வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி செய்கிறீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. அதாவது எந்த ஒரு வேலையும் என்ன பொறுத்த நிறைய நேசித்து செய்யக்கூடிய எந்த வேலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. லைஃப் டைம் 60 வருஷம் 70 வருஷம் வேலை பண்ணாலும் போர் அடிக்காது. நேசிக்காத செய்ய வர வேலையை ஒரு மாதம் செஞ்சாலும் போர் அடிச்சிடும். அந்த மாதிரி சேல்ஸ்மேன் அப்படின்றது நான் அது வந்து என் பிளட்டில் ஓடுனதே வந்து சேல்ஸ்மேன் பிளட்டு தான் சொல்லுவான். தப்பாக சொல்கிற மாதிரி சொல்லுவான். கழுத்தில் டை, கையில் பை, வாயில் பொய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நான் அப்போவே சொல்லுவேன், அது கரெக்டு சார். அதான் 3வது ஸ்டான்ஸால் மட்டும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றிக்கணும். கழுத்தில் டை, கையில் பை, வாயில் மெய். ஏன்னா நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது இருக்கிற ஃபேக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், டாக்குமெண்ட்டை காமிச்சு கொடுக்குறோம். அதனால் எங்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறதுனால தான் நான் சேல்ஸில் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம். பொய் சொன்னால் ரொம்ப நாள் நிற்க முடியாது
அதனால் உண்மையை சொல்லி விற்றோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் சேல்ஸ்மேன் ஸ்கில் அப்படின்றத விரும்பி செஞ்சதுக்காக. விரும்பி செஞ்சுருக்கேன். பிகாஸ் வந்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்களே, அந்த காதல் உங்கள் கண்ணிலே தெரியுது. நீங்கள் சேல்ஸ் பற்றி பேசும்போது ரசிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு எனக்கு கேட்கும்போது என்ன அவ்வளோ என்ஜாய் பண்ணி சொல்கிறீங்க. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இப்போது அபி எஸ்டேட் வந்துட்டு 25 வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் நீங்கள் இதை வந்துட்டு நினைக்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இருந்துச்சு பார்த்தீங்களா. நீங்கள் காதலிச்சது ஒன்று, கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒன்றுன்ற மாதிரி சேல்ஸை லவ் பண்ணீங்க. இப்போ அழகாக வந்துட்டு சேல்ஸாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கான காரணம் என்னவாக இருந்துச்சு? அதாவது நம்ம சேல்ஸ்மேனாக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப ரசித்து நேசி வேலை பண்ணோம். அப்புறம் சில பல காரணங்களால் வந்து கம்பெனி கண்டினியூ பண்ணல, பிஸ்னஸ்ஸு ஓகே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வேறு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நண்பர்லாம் வந்து நீங்கள் தனியாக ஆரம்பிங்கன்னு என்னை போஸ்ட் பண்ணாங்க. ஓகே எனக்கு வந்து அப்போ பிஸ்னஸ் தனியாக பண்ணணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. எகெயின் வந்து ஒரு சேல்ஸ்மேன் வேலை கிடைச்சா ஜாலியாக வேலை பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இவங்க எல்லோரும் வந்து வி நீட் ஜாப், நீங்கள் இது பண்ணணும், யூ ஆர் த கேப்பபிள் பர்சன் நிறையா சொன்னதுனால வந்து அப்போ வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்பட்டேன். அதான் உண்மை. அப்போ எனக்கு பிஸ்னஸ் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல, வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எதை பண்ணாலும் தி பெஸ்ட் நம்பர் 1 பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஹூ இஸ் த அபி எஸ்டேட் அப்படின்னு எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க. காரணம் அந்த முதல் லேஅவுட் கொடுத்ததே வந்து மணிவாக்கமில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர் லேஅவுட்டு. ஒரு என்னுடைய இன்றைக்கி நல்லா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு மூத்த அண்ணன் மாதிரி அவர் வந்து மிஸ்டர் எம் சிங்காரவேலு அவர்கள் அப்படின்னு ஜேஎம் ரியல் எஸ்டேட் ஓனர். அவர் தான் முதல் லேஅவுட் நமக்கு எங்களுக்கு கொடுத்தது. முதல் ப்ராஜெக்ட்டு 6 மாதம் டார்கெட் பிளான் பண்ணால் 3 மாதத்தில் ப்ராஜெக்ட் முடித்தோம். அது மார்க்கெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் நிறையா வந்து லேஅவுட் வந்து நான் வச்சுருக்கேன், நீ வச்சுருக்கேன், பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது. ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க யூ வேர் ஃபோர்ஸ்ட் இன் டு திஸ் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சு? பிகாஸ் நீங்கள் இப்போது யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே அந்த சக்ஸஸும் அந்த மணி வந்துடுறது இல்லையா இமீடியட்டாக. அப்போ உங்களுக்குன்னு சில கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுத்த ஒரு லெசன்னா அது என்னவாக இருக்கும்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் தி பெஸ்ட்டாக பண்ணணும்னு பர்ஃபெக்ஷன் வேணும். பர்ஃபெக்டாக பண்ண பர்ஃபெக்ஷன், க்ளீன்னஸ், ஹானஸ்டி இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போம். இப்போ நான் பண்ணும்போது அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். நான் ஒரு டீம் வச்சு பண்ணும்போது என்னுடைய அத்தனையும் வந்து அவங்கள்ட்ட வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி பண்ணாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தரும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் ஒரு 5 o'clock மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பை மிஸ்டேக் ஏதோ வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஹெல்டப் ஆகிட்டாங்க, இப்போ லேட் ஆகிடுச்சு போயிடுச்சு, ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும். அது கூட பண்ணலை அப்படின்னாக்கா அது வந்து எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன் அந்த மாதிரி பண்ணலை? அது கரெக்டாக அந்த டைமுக்கு அட்டன் பண்ணணும்னாக்க நீ அந்த டைம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்மேனை வந்து எல்லாருமே வந்து நம்மள மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் a difficult task. நானே போயிட்டு எவ்வளோ வேணால் பிளாட் விற்றுருவேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் உருவாக்கணுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கரெக்ட். சேல்ஸ்மேன்றது ஒரு மந்த்லி ஜாப். எனக்கு மந்த்லி ஆனால் ஓகே ஃபைன் காசு வந்துடும். இது பிஸ்னஸ்ன்றது சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் ப்ராஃபிட், சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் லாஸ். உங்கள் ஃபேமிலி இதை எப்படி கோப்பப் பண்ணாங்க? எப்படி இந்த சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு? அது வந்து இன்றைக்கி நான் பிஸ்னஸில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கேன்னா காரணம் சேல்ஸ்மேன்லேயே ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஓகே. ஏன்னா நான் சேல்ஸ்மேனாக இருக்கும்போது எங்களை பொதுவாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற நிறைய பெரும்பாலான இளைஞர்கள் என்ன வேலை நேரத்துலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் பர்சனல் வேலையை பார்க்குறது, ஓபி அடிக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது இப்படி இருப்பாங்க. நான் வந்து காலையில் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கும்போது ஒரு 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா நைட்டு 10 மணி 11 மணிக்கு வருவேன். ஸோ அவ்வளோ லாங் டைம் வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டாக ஒரு நாளைக்கு 30 கஸ்டமர்ஸ் 40 கஸ்டமரை மீட் பண்ணுவோம் டெய்லி பேஸில். அப்படி பார்க்கும்போது டியூஸ்டே ஒரு நாள் தான் எனக்கு வீக்லி ஹாலிடே. அந்த வீக்லி ஹாலிடே எஸ்பெஷலி இன்னும் சொல்ல போனால் முக்கியமான ஒரு விஷயம், ஒன்லி ஒன் டாட்டர் அபிநயா. அபி, எஸ். அதனால் அப்படின்னு கூப்பிட்றோம். அந்த இதை வச்சு தான் நான் அபி எஸ்டேட்னு பேர் இது பண்ணது. அப்போ அவங்க வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்க காலையில் வந்து 7-7:30 ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறேன். நான் லேட் நைட்டு வரேன், 10-11 மணிக்கு வரேன். அப்போ அவங்கள டே டைம் பார்க்கவே முடியாது, அவங்க கூட பேசவே முடியாது வீக் டேஸில். எனக்கு அவங்க கூட பேசக்கூடிய ஒரே டைம் வந்து டியூஸ்டே தான். அதனால் எவ்ரி டியூஸ்டே வந்து டாக்டர் வந்து ஸ்கூலுக்கு நான் தான் அழைச்சி போவோம், பிக்கப் பண்ணுவோம், ட்ராப் பண்ணுவேன். அது ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணோம். அப்போ அந்த டியூஸ்டே ஒரு நாள் லீவில் கூட வந்து ஏதாவது ஃபேமிலி வெளியில் அழைச்சி போகிறோம் அப்படிங்கும்போது நான் டாக்டரு ஒய்ஃபு 3 பேரும் பைக் இப்போ நான் உட்காந்துருக்கேன், ஒய்ஃப் பின்னாடி உட்காந்து என் டாக்டர் முன்னாடி டேங்கில் உட்கார வச்சுட்டு போவோம். போகும்போது கூட திடீர்னு ஒரு அயனாவரம் வழியாக, நான் ஜவஹர்லாலில் இருக்கிறேன், அயனாவரம் வழியாக போகும்போது
ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஓரமாக ஏதாவது மரத்து நேரம் அப்படியே வண்டியிலே நிற்க வச்சுட்டு போயிட்டு வரணுட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா இதுக்கப்புறம் இது தனியாக இன்னொரு நாள் வரணுமே, போகும்போது பார்த்தலான்ட்டு. அந்த மாதிரி ஃபேமிலி டைமில் போகும்போது கூட ஏதாவது கால்ஸ் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணுவோம். ஏன்னா அந்த எந்த கால் வந்து நமக்கு பெரிய பிஸ்னஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அண்டு சர்வீஸ் காலாகவும் இருக்கும். அதனால் அந்த சேல்ஸ்மேனாக இருக்கும்போதே அவங்க ஃபேமிலியில் வந்து இவர் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் சேல்ஸ் இதில் தான் பிஸியாக இருப்பாருன்னு. அதனால் நேச்சுரலி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அன்றைக்கி நான் இண்டிவிஜுவல் மேன், இன்றைக்கி நம்மளை நம்பி வந்து ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி அன்றைக்கி வந்து இன்றைக்கி 40-50 பேர் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 40-50 ஃபேமிலிக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்போ எனக்கு இப்போ லாபம் வருது நஷ்டம் வருது முக்கியம் இல்லை, அவங்களுடைய ஃபேமிலி வந்து அதை ஒரு சீராக போயிட்டு இருக்கணும். ஒன்று நம்மளை இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கும் தகுந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதனால் வந்து நம்ம அந்த டைம் வந்து டெடிகேட்டடாக நேரங்கள் பார்க்காம வேலை பண்ணணும். தேர்வு ட்ரெயின் இந்த ஹாலிடே டைமில் மேக்ஸிமம் அவங்கள பேசிஃபை பண்ணிவிடுவோம். சமாளிச்சிருங்க டியூஸ்டே ஒரு நாள் வச்சு. இன்னொரு விஷயங்களை பற்றி என்ன கேள்விப்பட்டேன்னா, அப்போலாம் வந்துட்டு ஃபோன்ஸ் அப்படியே ஃபோன் முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுவீங்க, ஒரு கால் வந்தாலும் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தங்களாக ரன் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ இருக்கிறதோட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லுங்க. அப்படிங்கும்போது அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆஃபீஸ் இருக்கிற அபி எஸ்டேட் வந்து 25 வருஷம் ஒரே இடத்துல ஒரே ஆஃபீஸு. ஓகே, அப்போ ஆரம்பிச்சது இது ஆரம்பிச்சு 2000ல் ஆரம்பித்த இதே பில்டிங்கில் தான் ஆரம்பித்தோம். இதே இடத்துல தான் இங்கே 25 வருஷம் இருக்கிறோம். அப்போஸ் ரெண்டலில் ஆரம்பித்தோம், இப்போ வந்து ஓன் ஆஃபீஸில் இருக்கிறோம். ரெண்டாவது என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் 2000 ஜூன் ஆரம்பித்தேன். 2000 ஜனவரி போல் நான் மொபைல் வாங்குறேன். ஓகே, அந்த நம்பர் வாங்கின ஒரே நம்பர் தான், இன்னைக்கு அதே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு மாறவே இல்லை. ரெண்டாவது நம்பர் ஒன்று பிஸியாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா நம்பர் அட்டன் பண்ணுறதுக்காக வேணும். ரெண்டாவது நம்பர் இது வரைக்கும் வாங்கலை. ஓகே, ஒரே நம்பர் யூஸ் பண்ணுறோம், அதே நம்பர் தான் இருக்கணும். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஏதாவது வந்து முக்கியமான மீட்டிங்னா கூட அந்த சைலண்ட் தான் போட்டு பண்ணோன்னே கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம். ஓகே, அந்த எந்த காலையும் மிஸ் பண்ண மாட்டோம் கஸ்டமர் எஸ்பெஷலி. ஏன்னா ஏதாவது ஒரு அன்னோன் நம்பரை வந்தால் கூட ஜென்ரலாக வந்து அன்னோன் நம்பர் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னோன் நம்பர் தான் யாராவது கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் நீட் இருக்கும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீட் இருக்கும். எதுக்கு எனி கால் எல்லா காலையும் அட்டன் பண்ணுவோம். பிஸ்னஸ் முக்கியமான மீட்டிங்காக இருக்கும், ஐ வில் கால் யூ பேக் வந்துட்டு ஆஃப்டர் சம் டைம் நான் திரும்ப கால் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தகவலையா, பிகாஸ் வந்துட்டு ஆரம்பத்தில் விழுந்து வேலை பார்க்கணும் தான் தோணும் எல்லாருக்குமே. பட் நீங்கள் ஒரு பொசிஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்ட்டு ஒரு டைம் இன்னும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்ட்டு அந்த மாதிரி என்றைக்கும் உங்களுக்கு தோணுனதே கிடையாது? சத்தியமாக அந்த மாதிரி தோணவே இல்லை எனக்கு. வீட்டு இப்போ ஒரு 1000 கால் கொடுத்தாலும் ஜாலியாக உட்காந்து பேசுவீங்க போல இருக்கு நீங்கள். சத்தியமாக எனக்கு தோணலை. காரணம் என்னென்னா, அப்போ வந்து ஆரம்பிக்கும் போது சாட்டர்டே சண்டே அப்போ மேக்ஸிமம் அந்த டைம் தான் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். பேப்பர் அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து விளம்பரம் அப்படின்னா ஒரே மீடியா வந்து பேப்பர் தான், பிரிண்ட் மீடியா தான். பேப்பரில் விளம்பரம் கொடுக்கும்போது காலையில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 300-400 கால்ஸ் வரும். ஒரு நாளைக்கு ஒரே லைன் தான், ஒரே டெலிஃபோன் லைன் தான். டெலிஃபோன் லைன் ஒன்று, என்னுடைய மொபைல் நம்பர் ஒன்று, 2 நம்பரையும் கொடுத்துருவோம் அட்வர்டைஸ்மெண்ட்டில். நிறையா ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம். சாட்டர்டே விளம்பரம் கொடுப்போம், ஓகே, அடுத்த நாள் வந்து தேங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், தேங்க்யூ ஃபார் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நல்ல ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வந்துட்டு இப்போ எத்தனை மீடியம்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் அப்படின்னு நிறைய இருக்குது. பட் இப்போ வந்துட்டு ஒரே நாள் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வரும்னு பார்த்தா டவுட்ஃபுல் தான். பட் பேக் தென் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் திங். எப்படி நீங்கள் அதெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க? ஏன் ஒரு தடவை வந்து வாங்கிட்டாங்கன்னா கஸ்டமர் அதுக்கப்புறம் திரும்ப அபி எஸ்டேட்டை மறக்க மாட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய பிஸ்னஸில் 75% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். ஓகே, இந்த 25% தான் இப்போ சோஷியல் மீடியா நிறைய அதில் வந்து நம்ம லீட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணோம். அது மூலமாக வந்து 25%. ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி விளம்பரம். அதில் வந்து அந்த விளம்பரத்துக்காக தேடி நாங்கள் பண்ணுறோம். பை நேச்சரில் பேசிக்காக என்னுடைய ஒரு நல்ல மனசு என்ன தெரியுங்களா, வாங்குகிற கஸ்டமர் வந்து ஹார்ட் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹார்ட் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு நான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் என் பேர பிள்ளைங்க அனுபவிக்கணும், பல சந்ததிகள் அனுபவிக்கணுன்றது தான். ஒரு கார் வாங்கினா அவர் சந்ததியில் அது முடிஞ்சிடும், வேறு கார் தான் வாங்கணும். எந்த பொருள் வேணாலும் அவங்க அதை யூஸ் பண்ணி தருவதான். ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் பல தலைமுறைக்கு ஆகும். அதுதான் எங்கள் பாட்டன் தாத்தா சம்பாதிச்ச சொத்து, சொல்லுவாங்கல்ல இந்த மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ மட்டும் என் தாத்தா அந்த 1 சென்ட்டை விற்காம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு நான் கோடீஸ்வரம் ஆயிருப்பேன்டான்ற மாதிரி அவ்வளோ ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஆகுது. அன்றைக்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கிறவங்க தான் பெரிய. இன்றைக்கி வந்து வாட் இஸ் யுவர் நெட்வொர்த்,
கேட்குறாங்க. நெட் ஒர்த்தில் எதை வச்சு சொல்கிறாங்க? உங்களோட என்ன எவ்வளோ உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ன்றது, பேங்க் பேலன்ஸ்லாம் நிறைய கையிலேயே வச்சுருக்க மாட்டாங்க. எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது தான் உங்களுடைய அந்த வீடும் வந்து ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி ராஜாக்கள்னு சொல்கிறோம். எவ்வளோ லேண்டுக்கு அதிபதியாக இருக்கோ ஒரு பேரரசர் சிற்றரசர் அப்படி தான் அது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய ப்ராஸ்பரிட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஸ்பெரிட்டி. பிகாஸ் வந்துட்டு உங்களோட டேக்லைன் ஒன்று இருக்குது, நான் கவனித்தேன், இன்டிகிரேட்டட் வித் இன்டிகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பிகாஸ் 75% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்துட்டு முன்னாடி இருந்தவங்க தான். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு இப்போ அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இல்லை சில பேருக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? இல்லை ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைனா நிறைய பேர் என்ன மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ப்ளாட்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்களே, அவங்களுக்கு நச்சுன்ட்டு ஒரு 5 டிப்ஸ் கொடுக்கணும்னா எந்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஜென்ரலாக வாழ்க்கையில் வந்து எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜென்ரல். ஆனால் இப்படி தான் வாழணும். அந்த மாதிரி வாழும்போது அதில் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த கிக்கு, அந்த ஃபேம், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலையும் வராது. வாழ்க்கையில் வந்து யார் வேணாலும் ஜெயிக்கலாம். பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம், பணம் இல்லாதவங்களும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் 4 விஷயம் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக முடியும். ஒன்று வந்து வாழ்க்கையில் வந்து சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் வாழ்க்கையாக இருக்கட்டும், நேர்மை இருக்கணும். ரெண்டாவது வந்து உழைப்பு இருக்கணும். உழைப்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. மூணாவது உங்களுக்கு வந்து விடாமுயற்சினா அப்படி ஒரு அதாவது முயற்சி எடுக்கணும்னாக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கணும்னு முயற்சி இல்லை. நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை அடையிற வரைக்கும் எடுக்கிறது தான் முயற்சி. அந்த விடாமுயற்சி இருக்கணும். நாலாவது தன்னம்பிக்கை. நம்ம மேலேயே நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். நம்ம எடுக்கிற வேலை மேலே நமக்கு நம்பிக்கணும். ஸோ நேர்மை, உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ அடுத்து எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஐ திங்க் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பீங்க? நம்ம அதை சேவ் பண்ணணும், அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுடைய ஆடியன் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று ரியல் எஸ்டேட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இரண்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அண்ட் தென் ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட் அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. அது தைரியமாக சாதாரண காமன் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட் அதிலே சொல்லிட்டாங்க, ஃபிக்ஸடாக தான் ஒரு ரெகுலர் இன்கம் வரும் அப்படின்றது. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை வச்சு தான் கோல்டுடைய ரேட்டில் மார்க்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரது போகிறதுலாம். பட் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து என்ன 2 விஷயம். நம்முடைய லோக்கல் டிமாண்டை பொறுத்து தான் அங்கே ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு டிமாண்ட் இருக்குது, திருச்சியில் ஒரு டிமாண்ட் இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு டிமாண்ட் இருக்குது. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய பீப்புளை வச்சு தான் அந்த டிமாண்ட் இருக்குது. அப்போ மார்க்கெட் நம்ம கையில் தான் இருக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் நிர்ணயம் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய பூம் ஆகும். அதனால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பவுமே ஆல்வேஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து நீங்கள் லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், கோல்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 சவரன் ஒரு கோல்டு வாங்க போகிறேன், பேங்க்கில் லோன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வேறு நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும், ஒரு லோன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கிளம்பி போ தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன், வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கிறேன் அப்படின்னா லேண்ட் வாங்குறதுக்கு நம்ம ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரு 25% அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு மீதி 75% பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம். இந்த நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று. ரெண்டாவது டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ பே பண்ண உங்கள் அமௌண்ட்டு குறைஞ்சிட்டே வரும். திடீர்னு லம்சம் அமௌண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருது. அப்போ ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் சே அபவுட் ஒரு 40 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, 10 லட்ச ரூபா கட்டுறீங்க, மீதி 30 லட்ச ரூபா வந்து லோன் வாங்குறீங்க. இந்த 30 லட்ச ரூபா 10 இயர்ஸுக்கு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெகுலராக கட்டினா கூட அந்த 30 லட்ச ரூபா எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க? ஒரு 15 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ 30 + 15 45 லட்சம். நீங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 லட்சம். இப்போ 40 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் 15 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 55 லட்ச ரூபா. எண்ட் ஆஃப் த 10th இயர் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது? 55 லட்சம், 55 lakhs தான். இந்த 55 lakhs 10 வருஷம் கழிச்சு 40 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி என்ன வேல்யூ இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 2 to 3 times அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கி பாரோ பண்ணி வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்டே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது. இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கலாம், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாம். அதனால் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ்.
அதை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு எந்த ஏரியாலாம் வந்து ஃபாஸ்ட் அப்கமிங் ஏரியா, ஓகே இப்போ லைக் ஓஎம்ஆர் ஏரியா நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிஎஸ் ரோடு எவர் கிரீன் ஸ்டார் எப்பவுமே அது டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வருது, இந்த பக்கம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பொன்னேரி நாச்சேரி எல்லா டைரக்ஷன்லையும் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. அதில் ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி, அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ் நல்லா இருக்கா, கம்பெனியோட ரெப்புடேஷன் ப்ரொஃபைல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்குன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் கரெக்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. 2 டிப்ஸ் அவள் தான். கரெக்டான கம்பெனி பார்க்கணும், எங்கே டெவலப்மெண்ட் ஏரியா இருக்கோ அதை நம்ம பார்த்தா ஐ திங்க் தட்ஸ் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய இயர்ஸாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஆனால் 2000 டைம் இஸ் எ பெஸ்ட் டைம் பிகாஸ் கிட்டத்தட்ட 18 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டப்பு செயலாக இருக்குது. ஸோ அந்த ஒரு வருஷத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு அது ஒரு ஹாப்பியஸ்ட் இயராக இருந்திருக்கும்ல? எப்போவுமே வந்து இந்த 2007, 2006, 2005 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 17 லேஅவுட்டு 18 லேஅவுட்டு. ஸோ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு 3 லேஅவுட்டு மாதிரி, கரெக்ட் 20 டேஸுக்கு ஒரு லேஅவுட்டு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டும் நல்லா இருந்தது. அப்போ லேண்ட் அவைலபிலிட்டி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனால் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அபி எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறோம்னா லிமிட்டட் எடிஷன் மாதிரி தாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு 1000 பேர் வராங்க, கேட்குறாங்க கஸ்டமர்ஸ், 1000 பிளாட் கொடுக்குறது என்கிட்ட இல்லை. ஓகே ஓகே டிமாண்ட் இருக்குது அப்படின்றதுனால நான் ஏதோ ஒரு லேண்டை வாங்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் அந்த லீகல் டெக்னிக்கலில் வந்து அபி எஸ்டேட்னா லீகல் டெக்னிக்கலில் இன்றைக்கி நான் விற்கிற வரைக்கும் எதுவும் இஷ்யூ வராது, மேனேஜ் பண்ணிட்டோம். விற்றதுக்கப்புறம் ஆஃப்டர் சம்டைம் கஸ்டமருக்கு அந்த இஷ்யூ வருதுன்னு வைங்களேன், அது கடைசி நாம் காரணகர்த்தாவாக இருக்கிறோம். நம்மளால் அது ஹார்ட் ஏர்ன் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க லைஃப் டைமுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி லீகல் டெக்னிக் இருந்தால் தான் நம்ம எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். எங்களுக்கு சில சேலஞ்சிங் பீரியட்லாம் இருந்தது. என்ன இவ்வளோ சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட 4 தடவை வந்து இந்த 25 வருஷத்தில் 4 டைம்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் எங்களுக்கு லேஅவுட்டு லேண்டே இல்லை, ஸ்டாக் இல்லை, லேஅவுட்டும் கையில் இல்லை. ஆனால் 30-40 பேர் வேலை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியுமானா காம்ப்ரமைஸ், எங்களுடைய அந்த எத்திக்ஸ்லையும் அந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் லேஅவுட் எடுக்க தயாராக இல்லை. அதனால் சம்பளம் எவ்ரி மந்த் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து பிஸ்னஸ் இல்லை, கையிலேருந்து செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லோனை வாங்கி பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறோம். ஆனால் வந்து தப்பான ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது லீகல் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்தது, பெரிய லேண்ட் பார்சல், பெரிய பிக் பார்சல் பண்ணால் நல்ல பெரிய ப்ராஃபிட் வரும். எதிர்பார்க்காத அளவு பெரிய ப்ராஃபிட். எங்களுக்கு ஒரு 2 வருஷம் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணால் கிடைக்கிற ப்ராஃபிட் இந்த ஒரே ப்ராஜெக்டில் கிடைக்கும். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஆனால் அதில் வந்து ஒரு லிங்க் டாக்குமெண்ட் மெயினாக இல்லை. அந்த ஒரு காரணத்தால் லிங்க் இல்லைன்றதால நாளைக்கு வேற யாராவது வந்து கிளைம் பண்ணிடுவாங்களோ போவாங்களோ அந்த பயம். நாளைக்கு நான் விற்கிற வரைக்கும் தெரியாது, விற்றதுக்கப்புறம் யாராவது ஒரு இஷ்யூ. அதனால் அந்த ப்ராஜெக்ட் நான் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா செலவு பண்ணதுக்கு. ஏன்னா ஃபண்டிங் வெளியிலேருந்து மொபிலைஸ் பண்ணி அவங்களாம் ஃபண்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக காமிச்சா தான் ப்ராஜெக்ட்டு பேச முடியும் நம்ம இது பண்ணாங்க. ஏன்னா மெயின் ப்ராப்பர்ட்டி, அதனால் வெளியிலாம் ஃபண்டு மொபிலைஸ் பண்ணி அதுக்கு ப்ராசஸிங் ஃபீலாம் பே பண்ணி மந்த்லி இஎம்ஐ ஒரு 6 மாதம் அதுக்காக ஒர்க் பண்ணோம். 2.5 crores எங்கள் பாக்கெட்லேருந்து கம்பெனி செலவு பண்ணிவிட்டு அந்த லிங்க் டாக்குமெண்ட் இல்லைன்ற காரணத்தால் அந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிட்டோம். 2.5 கோடி நஷ்டம் என்னோட போயிடட்டும் அப்படின்ட்டு. இது வந்து ஜென்ரலாக வந்து யாரும் ஏதாவது பார்த்துக்கோ, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வருது வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக எடுப்பாங்க. நாம் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்க தயாராக இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் தி பெஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணணும், அதுதான் நம்மளுடைய பாலிசி. அது பண்ணனால தான் உங்களுக்கு 75% ஆஃப் த கஸ்டமர்ஸ் இன்னும் திரும்ப அபி எஸ்டேட்ஸ் கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஐ திங்க் கம்ப்ளீட் ஃபேமிலி உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 25th இயர் செலிப்ரேஷனில் பார்த்தேன் உங்கள் டாட்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, உங்கள் சன்னெல்லாம் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பங்களிப்பு எவ்வளவு இருக்குது? கம்பெனி வளர வளர எக்ஸ்பேன்ஷன் வரும்போது அப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் கம்பெனிங்கும் போது எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து டாக்டர், அதனால தான் வந்து நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங், ஷீஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்புறம் எம்பிஏ டபுள் கோல்டு மெடல் வாங்கினாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் தயாராகிட்டாங்க. முடிச்சதுமே வந்து அவங்க பிஸ்னஸ் 2016 பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நான் அலையன்ஸ் பார்க்குறோம், எனக்கு ஒரு சன்னிலா வரணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சன்னு தான் வரணும், சன்னிலா வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஒரு சன்னிலா ரூபத்தில் சன்னை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவர் நம்ம பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஒரு கடைசியில் எங்களுக்கு பக்கத்தில் எங்கேயே தேடி எங்கள் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆகிட்டார். அவர் வந்து வெரி என்ன சொல்கிறது கால்குலேட்டிவ்.
எதை பண்ணாலும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். எடுத்தம் கவுத்தம் டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற டைப்பு என்னுடைய சன்னியில் அக்னிகுமார். அவர் வந்து டிலைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுலேயே நல்ல பொசிஷனில் இருந்தார். அதில் இது பண்ணிவிட்டு சரி ஒரு 6 மாதம் நான் பிரேக் எடுக்கிறேன், அதை லீவ் போடுறேன், ஸ்டடி பண்ணுறேன், பிஸ்னஸ் எனக்கு சூட் ஆகுமான்னு பார்க்குறேன். சூட் ஆச்சுன்னா நான் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா என்னுடைய இதில் தான் போவோம் அப்படின்னு. நான் இந்த ஃபீல்டே இல்லை அவர். அதுக்கப்புறம் 6 மாதம் அனலைஸ் பண்ணார். எல்லா கம்பெனியுடைய கோர் எத்திக்ஸ் எல்லாம் பார்த்தாரு, பீப்புள் கஸ்டமர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணார். வெரி இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு அப்படி அந்த இந்த நார்த் போல்லேருந்து சவுத் போல் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவரெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் ஒரு கார்பரேட் லெவலில் போயிட்டுருக்கோம். எத்திக்கல் ஆர்கனைசேஷன் இன்னும் வந்து மோர் எத்திக்கலாகவும் ஒரு லாங் டேர்ம் பெரிய விஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அவர் வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜி பேஸில் கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி கம்பெனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நைஸ். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து அழகாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருமே. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி 17,000+ ஹாப்பி கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வந்த ஏதாச்சும் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹாப்பி ஃபீட்பேக்குன்னா அது 1-2ங்க, பல ஆயிரக்கணக்கான ஃபீட்பேக்ஸ். அதே மாதிரி வந்து இவ்வளோ நான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், அது பண்ணுறோம், ப்ராஜெக்டை வந்து தேடி எடுக்கிறோம், எல்லாம் அது பண்ணுறோம். எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு அந்த பெனிஃபிட்டு சொல்லும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குங்க. அது 1000 கோடி கொடுத்தாங்க அது கிடைக்காது. ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு, நான் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கும்போது ஒரு கிரவுண்டு 20,000 ரூபாய்க்கு கொடுத்தோம் கூடுவாஞ்சேரியில். ஒரு கிரவுண்டு 20,000. தட் மீன்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டு 8.33 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. 20,000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் ஒரு டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இன்னைக்கு 20,000 ரூபா வந்துடும். அப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்குறேன். நான் சொன்னேன், சார் ஒரு பிளாட் ஒரு கிரவுண்ட் வாங்குறீங்க, 2 கிரவுண்டாக சேர்த்து வாங்குங்க அப்படின்னா. ஏன்னா என்னுடைய ஸ்பெஷல் எப்படின்னா 1னா 2 வாங்க சொல்லுவேன். நீ ஒரு கார் வாங்குறவங்கள்ட்ட 2 கார் வாங்கினா அது எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ். 10 லட்ச ரூபா கார் வாங்குறது 20 லட்ச ரூபா கார் வாங்குறது மோர் எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது வந்து ஒரு கிரவுண்ட் வாங்குறது 2 கிரவுண்ட் வாங்குனீங்கன்னா இது மோர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அது இல்லை சார் லோன் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதை புரிய வச்சு வாங்க வைப்பேன். சரி இவங்க சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு வேண்டாம் விருப்பம் கிடைச்சா அது பண்ணி அதை வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறேன். நீங்கள் அந்த 20,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, போன வருஷம் தான் சார் 60 லட்ச ரூபாய்க்கு விற்று அந்த பிளாட்டை ஒரு கிரவுண்டு விற்று என் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் பண்ணேன் அப்படிம்பாங்க. அதில் கல்யாணம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் என் பையனை ஃபாரினுக்கு படிக்க வச்சேன். இன்னும் ஒரு கிரவுண்டில் இப்போ வீடு கட்டி குடியிருக்கேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவ்வளோதான். அந்த நேரத்தில் இன்றைக்கி அந்த 20,000 கொடுக்கல எனக்கு ஒரு 500 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெனிஃபிட் என்ஜாய் பண்ணான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இன்னொரு விஷயம் இன்னும் ரொம்ப க்யூரியஸாக இருக்குன்னா, இப்போ கம்பெனியில் ஒரு 20, 30, 40 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு தனி ஆளாக ஆரம்பிச்சிங்கல்ல, எப்படி எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? பிகாஸ் ஐ திங்க் பிளாட்ஸ்னு வரும்போது லேஅவுட்ஸ்னு இருக்கும், சேல்ஸ்னு இருக்கும். சேல்ஸ் உங்களுக்கு கை வந்த கலைன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஒரு தனி ஆளாக மேனேஜ் பண்ணீங்க? நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அவர் ஓன் பேபி. கம்பெனி வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும், நம்பர் 1 கொண்டு வரணும். அந்த ஒரு ஃபயர் இருக்கு, ஜெயிச்சாகணுன்ற ஃபயர். அப்போது எங்கெங்கெல்லாம் லேஅவுட்டு கிடைக்குது, லேண்டு கிடைக்குது, நானே சைட் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ஓனர்ஸ் கூட மீட்டிங் நாம் பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த சைட்டு லீகல் பார்க்குறது, அந்த டெக்னிக்கல் வெரிஃபை பண்ணுறது, இதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் லேண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைட் டெவலப் பண்ணுறதுக்கு நானே வந்து கடப்பாறை எடுத்து குழி எடுத்து கல்லெல்லாம் ஊனியிருக்கேன், பண்ணியிருக்கேன். நிறையா ஒரு 2, 3, 4 வருஷம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அது நாமளே பண்ணும்போது அந்த ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கல்லை ஊன்றதுலேருந்து டே பிடிச்சி அளக்கிறதுலேருந்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்லாம் பாருங்கள் அப்படின்னு கரெக்டாக அளந்து கொடுக்குது. எல்லாமே வந்து ஓனாக நாமளே பண்ணிகிட்ருப்போம். அப்படி பண்ணி தான் படிப்படியாக வந்து இது பண்ணும்போது இன்றைக்கி நிறையா டிபார்ட்மெண்ட் இன்றைக்கும் வந்து லீகல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் இருக்கிறாங்க, ஆஃபீஸில் லீகல் ஆஃபீஸர் எல்லாம் பார்ப்பாங்க. ஃபைனலாக வந்து அதெல்லாம் நான் தான் வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது. அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையா, பண்ணுறதா வேறு என்ன வேணும், இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபைனல் டிசிஷன் நாம் தான் இது பண்ணுறோம். அதனால் நம்ம நாலேஜ் இல்லாமல் போதுனா தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த லீகல் டெக்னிக்கல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க. பேசிக்காக நீங்கள் போக 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 கண்டிப்பாக இந்த 25th இயர் செலிப்ரேஷனை பற்றி சொல்லுங்கள். கஸ்டமர்ஸ்லாம் சார் இன்றைக்கி வாங்கினேன், இன்றைக்கி அப்ரிஷியேட் ஆகிருக்கு, இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இவ்வளோ பண்ணதுக்கு இவ்வளோ இருக்குது, இன்னும் நல்லா பண்ணணும், இவ்வளோ பேர் கஸ்டமர்ஸ் திருப்தி பண்ணியிருக்கோம், இனி ஒரு 15,000 கஸ்டமர், நாளைக்கே 1 லட்சம் கஸ்டமர், 10 லட்சம் கஸ்டமர், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எந்தெந்த ஃபீல்டில் பண்ணால் எதில் பண்ணாலும் வர கஸ்டமர் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷம். அதில் கிடைக்கக்கூடிய அலாதி இன்பம் வேறு எதுலேயும் கிடையாது. அந்த மாதிரி இப்போ இந்த சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் வந்து 25 வருஷம்
ரியல் எஸ்டேட்டில் லேஅவுட் ப்ரொமோஷனில் ஒருத்தர் செல்வ ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணுறது ஐ திங்க் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை, இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து அபி எஸ்டேட் செல்வ ஜூப்ளி பண்ணுறாங்க அப்படின்றது நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 1500 பேர் 2000 பேர் காமராஜர் அரங்கத்தில் வச்சுருக்கோம். 1500 பேர் 2000 பேர் அதிகபட்சம் 3500 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரி க்ரௌடு, ஓவர்ஃப்ளோ க்ரௌடு. எனக்கு அதில் வந்து எம்பராசிங்காக ஆகிப்போச்சு. என்னென்ன இந்த மாதிரி வந்தவங்களை அத்தனை பேரையும் நம்ம வந்து சரியான முறையில் ட்ரீட் பண்ண முடியலேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. நான் அங்கே தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நாங்கள் அந்த 25th சில்வர் ஜூப்ளி ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஜென்ரலாக எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் இப்போ நினச்சா கூட இளங்கோ சார் கால் பண்ணி பேசலாம், அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு கால் பண்ணால் சேல்ஸ் மேனேஜர் கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிடையாது, டிரெக்டாக இளங்கோ சாருக்கு எங்கள் கால் பண்ணி பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க. அது உங்களுக்கு அது எப்படி நீங்கள் நினச்சி பண்ணதா இல்லை அது அப்படியே நடந்துச்சா, அது எப்படி நீங்கள் அதே பிளான் பண்ணி பண்ணல, டெசிஷன்லாம் எடுக்கல, பை நேச்சுரலாகவே. காரணம் என்னங்க, ஒருத்தரும் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வாங்குறாங்க, கரெக்ட், நம்மளை நம்பி வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு, சும்மா அனாவசியமாக ஃபோன் பண்ணி எதுவும் இது பண்ண போகிறதில்ல, ஏதாவது ஒரு நீடு தேவைப்படுது, கால் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள நம்பி தான் நம்ம பிஸ்னஸ்ஸு. அப்போ நம்மளை நம்பி பண்ணுறாங்கன்னா அவங்கள திருப்தி பண்ணணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஸோ கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் அவர் கிங், கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் அவர் பாஸ். அப்படி தான் நான் நினைக்கிறது. ஏன்னா அந்த சேல்ஸ்மேன் வந்து வரதுனால அதே இது பழக்கம். ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதோட வேறு என்ன இருக்குது. அவங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும், வேறு என்ன இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எத்திக்கலாக கொடுக்கணும். அதனால் அவங்க வந்து கஸ்டமர் இது பண்ணாலே. இளங்கோன்றது யாரும் கிடையாது, சாதாரண இன்றைக்கும் ஒரு சேல்ஸ்மேன் தான். இன்றைக்கி அவர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. இல்லை, அது கிடையாது. இளங்கோ ஈஸியாக ஆர்டினரி சேல்ஸ்மேன். அது வந்து அபி எஸ்டேட் ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் மேன் அப்படின்றத விட அதெல்லாம் வந்து எனக்கு செகண்டரி, அவ்வளோ இது வந்து சேல்ஸ்மேன் இருக்கும். சரி, நீங்கள் நினச்சி வரல, நான் அப்படி தான் இருந்திருக்கேன். அது எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக வசதியாக இருக்குது, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம அபி எஸ்டேட்ஸோட ஃப்யூச்சர்னால் நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? ஃப்யூச்சரில் வந்து இன்னும் வந்து இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் நல்ல ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருக்கணும், சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸாக இருக்கணும், சொசைட்டி எதாவது நல்லது பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது ஒரு அடுத்த ஜென்ரேஷன், இன்றைக்கி இந்தியா வந்து எக்கானமியில் வந்து 4th பிளேஸில் இருக்கிறோம். 4.17 ட்ரில்லியன் வந்து நம்மளுடைய எக்கானமி. ஈவன் ஜப்பானுடைய எக்கானமியை வந்து 4.16 தான் ட்ரில்லியன் சொல்லுவாங்க. ஸோ 4th பிளேஸ்லேருந்து அடுத்து வெரி சூன் 3வது இடத்துக்கு போக போகிறோன்றாங்க. இவ்வளோ பெரிய எக்கானமியை நோக்கி போகிறோம் அப்படின்னா இந்தியா வருது வல்லரசை நோக்கி போகுது. இந்தியா வல்லரசாகனா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் ஜென்ரேஷனை கொண்டு வரணுமா இல்லையா? அந்த பவர்ஃபுல் ஜென்ரேஷனை கொண்டு வரதுக்கு எதுலேருந்து கொண்டு வர முடியும்? ஃப்ரம் தி எஜுகேஷன். ஸோ அதனால் இந்த ஒரு எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு எல்லோரும் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. கீழே வந்து இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல், எஜுகேஷன் மட்டும் இல்லாமல், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸு, எக்ஸ்போஷர்ஸு, பேட்ரியாட்டிசம், பேரண்டிங், இந்த மாதிரி வந்து ஃபேமிலி, ஸோ மெனி திங்ஸ், இது எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கொண்டு வரணும். அது என்னுடைய ஒரு ரொம்ப நாள் கனவு, ட்ரீம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸு எல்லாம் வந்து கொஞ்சம் நவீனமயமாக போயிட்டு இருக்கிறதுல ஹோட்டல் ரிசார்ட்டில் ஒரு அலைன் வித் நேச்சர், இயற்கையான சூழ்நிலையில் ஒரு லைக் வுட்டில், பேம்பூவில், நேச்சர் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்லாம் நிறையா பண்ணலாம் அப்படின்றது. இப்படி அடுத்த ஜென்ரேஷன், நான் வந்து ஒரு சென்னை பேஸில் வந்து ஒரு அபி எஸ்டேட்ன்ற ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்கோம். என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு நேஷ்னல் பிராண்டாக கொண்டு வரணும், அதை வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டாக கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸுக்கு பிராண்டு, டெக்ஸ்டைல்ஸில் பிராண்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் பிராண்டு, ஐடி இண்டஸ்ட்ரீஸில் பிராண்டு, எனி இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் ஒரு பிராண்டு. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் லேண்டுக்குன்னா ஒரு பிராண்டு வேணும். அதனால் வந்து அபி எஸ்டேட் ஒரு பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்றது என்னுடையது. அதுக்கான முயற்சி தான் போயிட்டு தி பிராண்ட் ஃபார் லேண்டு அப்படின்றது வந்து கொண்டு வரணும் தான் என்னுடைய. நல்லா இருக்கே, தி பிராண்ட் ஃபார் லேண்ட் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசினதுலேயே ஹவு பேஷனேட் யூ ஆர் வித் ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அண்ட் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் கொண்டு வர போகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் மக்களோட ஃபேஸில் நிறைய ஹாப்பினஸையும் ஜென்ரேஷன் வெல்த்தை கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் வித் அஸ். எதை பண்ணாலும் இதை பெஸ்ட்டாக பண்ணணும், ஜெனியூனாக பண்ணணும், ஹானஸ்ட்டாக பண்ணணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நம்ம பார்த்தா நம்ம தலைமுறை கற்றுக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றி.